வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு அரவி சமையல் ஒன்று செய்ய சிக்கன் மந்தி பிரியாணி செய்யப்புறம் காட்டுறோம் பாருங்க. பாருங்க, கோழிலாம் உரிச்சு வச்சாச்சு, இஞ்சி உள்ளியெல்லாம் உரிச்சு வச்சாச்சு, வெங்காயங்கள் தக்காளிக்கெல்லாம் செய்தாச்சு. நம்மளோட முஸ்லீம் நண்பர்கள் எப்படி சமைப்பாங்களோ அப்படி சமைப்பாங்க. அவங்களுமே சமைக்கிறாது ஸ்பெஷல் உண்மையாகவே. கட்டம் காட்டுறோம் பாருங்க. ஓகே, தொடங்கியாச்சு. நெய்யை போட்டாச்சு. ஓடிச்சுடா வளமையாக செய்கிற மாதிரி தான், ஆனால் கடைசியில் மாறும். கடைசி மட்டும் வீடியோ பார்த்தா தான் அது தெரியுமா. பாருங்க, ஏலக்காய், கருவாப்பட்டை, பச்சை மிளகாய், கராம்பு, மற்றது பிரியாணி இலை அப்படியே போட்டாச்சு. ஓகே, அடுத்த வெங்காயத்தை போடாச்சு. நல்ல பவுன் கலரில் வரணுமா. ஓகே, அடுத்த தக்காளியை போடலாம். இறைச்சி சரக்கு தூள் ஒரு கரண்டிக்குள்ளே போடுவோம், அளவான கரண்டி. மஞ்சள் ஒரு அரை கரண்டி போடுவோம். பச்சைத்தூள்லையும் அரைக்கரண்டி. மற்றது காஷ்மீர் மிளகாத்தூள், பச்சை இஞ்சி உள்ளி இப்படியே போட்டு பிரிண்ட் ஆகிருக்கும். கலரை பாருங்கள் எப்படி இருக்குண்டா. உப்பு போடுங்க, அப்புறம் பார்த்து போடலாம். ஓகே, 5 கிட்ட போட்டிருக்கு. நார்மலாக இந்த கருத்தை தேசிக்கானது நம்ம ஊரை வீட்டில் செய்வாங்க, அரைவிச்சா. அது இல்லை, அதால் இந்த தேசிக்காய் விடுறேன். இந்த தக்காளி சோஸ் கொஞ்சம் போடுவோம். ஓகே, 1 கப்பு தண்ணி விட போகிறேன். இதில் 2 கப்பு அரிசி எடுத்தால் நார்மலாக 3 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ 1.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகே, அப்படி அவிய விடுவோம். என்னென்னு சொன்னால் 2 பேருடைய தான் எனக்கு நார்மலாக சட்டி காணாது. அப்போ பெருசு வேண்ட தேவைப்படும். ஓகே, கொஞ்சம் அவிஞ்சிட்டே இப்போ வெளியால் எடுக்கணுமா. இதுதான் கடைசி மட்டும் வீடியோ பார்த்தா தான் தெரியும். ஓகே, வெளியால் எடுத்தாச்சு. நீ இதுக்குள்ளே அரிசியை போடணுமா. பாருங்க, நல்ல அரிசியை ஊற விட்டுருக்கு. இதுக்கு போடணுமா. இவரை வடிவா ஆற விட்டுச்சு. அப்புறம் இதில் வச்சு வடிவாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். காட்டுறோம் பாருங்க, வேற லெவல்லையா. ஓகே, அடுக்குவோம். கொஞ்சம் மாறிச்சு, அது குளிருக்காகத்தான் காற்று கூட வருது. நம்மளா 3 தான் வைக்கலாம், அப்புறம் அடுத்த வைப்போமா. ஓகே, விட்டாச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். ஆஹா, வாழா பாருங்கள். இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, எல்லாம் புறம்பாடுத்துருக்கு. அதோட ஒரு முக்கியமாக இது நான் விரும்பி செய்திருக்கிறேன். காஜுவும் கத்தரிக்காயும் பொரிச்சிருக்கிறேன். உங்களை விரும்பினார்கள் போடலாம். ஓகே, இதே மாதிரி அடுத்தது வேகுது. இருந்தாங்க, ரைஸும் முடிஞ்சது. முட்டை அவியுது. ஓகே, நான் பிள்ளை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கு எப்படியாவது முஸ்லீம் நண்பர்கள் மாதிரி சமைக்கிறாது. இது என்னுடைய சின்ன ஒரு ரை. அடுத்தவங்க சாப்பிட்ற பொருள். ஓகே, வாழ்க்கை கொஞ்சம் தான் வடிவை அனுபவிப்போம். கலக்கிறோம், ஜெயிக்கிறோம், போய் சேர்றோம். அதுக்கு முன்னாடி வாழ்கிறோம், குடும்பத்தோடையாக பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்கிறோம்.